الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله ينزل في هذه الليلة إلى سماء الدنيا فيقول: هل من مستغفر فأغفر له، هل من مسترزق فأرزقه، هل من مبتلى فهو عافيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லோர் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வருவாது தருவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் நீங்காமல் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரைத்தான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் ரமலானை அடைவதற்கு ஒரு அரை மாதம், ஏறத்தாழ ஒரு அரை மாதம் தான் இருக்கின்றது. ரமலானை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை எதிர்பார்த்த வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ரஜபுடைய மாதத்திலிருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத்தை தா. யா அல்லாஹ், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல ரஜபுடைய மாதத்திலிருந்தே நாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலே ரஜபுடைய மாதம் நம்மை இடம் சென்று விட்டது. ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ். அடுத்ததாக ஷஅபானுடைய மாதம். இந்த மாதத்தை ஏறத்தாழ அரை மாதத்தை நாம் கடந்து விட்டோம். இந்த ஷஅபானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம், என்னுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். எதற்காக வேண்டி இந்த மாதத்தை ஷஅபானு ஷஹ்ரி, என்னுடைய மாதம் என்று கூறினார்கள்? இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றார்கள். முஃமினான மனிதர்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுங்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இந்த மாதத்திலே இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கியவுடன் சந்தோஷப்பட்டார்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை இறங்கிய இந்த மாதத்தை ஷஅபானு ஷஹ்ரி என்பதாக கூறினார்கள். அப்பேற்பட்ட மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் எல்லாம் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ரத்தம் முழுக்க பாவத்திலேயே துடித்திருக்கின்றது. எல்லா நேரமும் பாவமான காரியங்களை சிந்திப்பது, பாவமான காரியங்களை செய்வது, இப்படித்தான் நம் வாழ்க்கையை நாம் போக்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்திலே அதிகமான வாய்ப்புகளை நமக்கு தருகின்றார். என்னுடைய அடியான் பாவத்திலேயே திளைத்து விட்டார், பாவத்திலேயே மூழ்கி விட்டார் என்றால் ஒரு நாள் என்னுடைய அடியானை இடத்திலே திரும்பிவிட மாட்டானா?
என்னின் பக்கம் மீட்சி பெற்று என்னின் பக்கம் அவன் பாவம் என்று கேட்டு என்னின் பக்கம் மீண்டு விடமாட்டானா என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் தஆலா வருடத்திலே சில நாட்களை நமக்கு கொடுக்கின்றான். அது ஒரு வாய்ப்பு. ரமலானுடைய மாதம் வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் அந்த நாட்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதுபோன்று வருடத்திலே நிறைய வாய்ப்புகளை கொடுக்கின்றான். அதன் அடிப்படையில் அதன் வரிசையிலே ஷபே பராத்துடைய இரவு, ஷாபாவுடைய 15 அந்த இரவும் ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். வாய்ப்பு கதவை தட்டி வருகின்றது, அதை பயன்படுத்திக் கொள்வது நம்மீது கடமை. நபிகள் அவர்கள் கூறியதாக முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன லில்லாஹி ஃபி அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபஹாத்தின் அலா ஃபதஅர்ரது லஹா. உங்களுடைய ஆயுட்கால நாட்களில் அல்லாஹ் சில வாய்ப்புகளை வழங்குகிறான். அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் அடுத்த வாய்ப்பு வரும் வரை நாம் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. எனவே வருடம் முழுக்க பாதத்திலே தெரிவித்து விட்டோம். ஒரு சில மணி நேரம் அந்த இரவு முழுக்க ஒரே ஒரு இரவு அதை பயன்படுத்திக் கொண்டால் வெற்றியடைந்தவர்களாக நாம் எல்லாம் ஆகிவிடும். நாளை வறுமையிலே மனிதன் இப்படி கூறுவானா, மௌத்தாகிறது மனிதன் இப்படி கூறுவானா, லைத்தனி பொறுப்பு துறாவா, நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்கக்கூடாது, லைத்தனி கத்தந்துடைய பயாதி, நான் வாழ்ந்த காலங்களிலே நல்ல அமல்களை செய்திருக்கக்கூடாது என்பதாக மௌத்தானவர்களுக்கு தொடங்குவான். அதுவே மௌத்திற்கு முன்பதாக அவனுக்கு அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் குறைவாகத்தான் வரும். காரூன் என்ற ஒரு மாபெரும் செல்வந்தன் அவன் சாலையிலே செல்லும் பொழுது அவனை பார்த்து அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், இவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்ததை போல நமக்கு கொடுத்திருக்கக்கூடாதா, இவனுக்கு கொடுத்ததை போல நமக்கு கொடுத்திருக்கக்கூடாதா என்பதாக உலகத்திலே தொடங்குவார்கள். மௌத்தான பிறகு மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கக்கூடாதா, உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே நல்ல அமல்கள் செய்திருக்கக்கூடாதா என்பதாக தொடங்குவார்கள். மலக்குள் ரூபாவை வராங்க. அப்ப மனிதன் சொல்லுவான், என்ன திருடுக்கும் வந்து நிற்கிறீங்க, முன்னறிவிப்பு எதுவுமே செய்யாமல் வந்து நிற்கிறீங்களே, எப்படி என் வீட்டுக்கு யாராவது வராங்க, ஏதாவது பொருள் வாங்க வராங்கன்னா யாராவது சொல்லிட்டு வருவாங்க, முன்னாடி வரைப்பாங்க வீட்டுக்கு, நீங்களும் என் உயிர் எடுத்து வந்திருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது சொல்லாமலாம் திடீர்னு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது மலக்குள் மௌத்து கூறுவார்களா, அவனும் அங்கிருக்கும் மாயத்ததற்கு சீமன் ததக்க, திருந்தும் அளவுக்கு நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கவில்லையா, திருந்தும் அளவுக்கு உங்களுக்கு அவகாசம் கொடுக்கவில்லையா, வகது ஜானக்கும் நதியை, உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகள் வந்துவிட்டது, எச்சரிக்கைகள் உங்களுக்கு வந்துவிட்டது. எப்படி கல்யாணம் முடிந்து விட்டதா, இன்னும் சில நாட்களிலே உங்களுக்கு மௌத்து போகிறது, அது ஒரு எச்சரிக்கை. குழந்தை பிறந்ததா, பேர குழந்தைகள் பிறந்திருக்கார்களா, மௌத் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம். முடிகள் நரைத்து விட்டதா, மௌத் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம். இது எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் தான். திருந்தும் அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுத்து விட்டோம் என்பதாக மலக்குள் மௌத் கூறுவார்கள். எனவே வாய்ப்புகள் அடிக்கடி வருகிறது, சில தினங்கள் அடிக்கடி வராது. எப்பாவதாவது ஒரு தடவை ரமலான், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகள், ஷாபானுடைய இரவு, இப்படி வரும்பொழுது அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய இரவு செவ்வாய்க்கும் புதனுக்கும் மத்தியில் உள்ள அந்த இரவில் ஷாபான் வருகிறது. அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஷாபானுக்கு என்று பல பெயர்களை கூறுகின்றனர். முதலாவதாக லைலத்துல் மலாயிகா, ஈதுல் மலாயிகா. நமக்கெல்லாம் எப்படி ஈது பெருநாட்கள், 2 ஈது பெருநாட்கள் இருக்கிறது அல்லவா, அது போன்று மலக்குமார்களுக்கு 2 ஈது பெருநாட்கள். ஒன்றாவது லைலத்துல் கத்ருடைய மலக்குமார்களுக்கு உண்டான ஈது, இரண்டாவது இஸ்முமின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, ஷாபான் பராத்துடைய அது மலக்குமார்களுடைய ஈது பெருநாள். எனவேதான் இந்த பராத்திற்கு லைலத்துல் மலாயிகா என்று கூறுவார்கள். இரண்டாவது லைலத்துல் தஃப்ரீக், பிரித்து கொடுக்கப்படும் இரவு. இந்த இரவிலே
அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் இந்த மனிதனுக்கு என்ன கிடைக்க வேண்டும், இவன் எவ்வளவு இந்த வருடத்திலே மரணிப்பானா, இவனுக்கு இந்த வருடத்தில் எவ்வளவு ரிஸ்க் கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த வருடத்திலே குழந்தையை கொடுக்க வேண்டுமா, இவனுக்கு செல்வத்திலே வியாபாரத்திலே பழக்கத்தை கொடுக்க வேண்டுமா, அதிகப்படுத்த வேண்டுமா, குறைவுபடுத்த வேண்டுமா என்பதாக அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்து மலக்குமாரிடம் பிரித்து கொடுத்து விட்டான் அந்த இரவிலே தான். எனவே அந்த இரவிலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு நல்லதை கொடு யா அல்லாஹ் என்பதாக, என்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக் கொடு யா அல்லாஹ் போன்று நிறைய விஷயங்களை, ரிஸ்கை, பரக்கத்தை, உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அனைத்தையும் அந்த இடவிலே நாம் கேட்க வேண்டும். ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு மனிதனுடைய தவணை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அது முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது, அப்படி வந்துவிட்டது. அப்படி இருக்க நாம் என்னுடைய ஆயுளை நீட்டித்தா என்பதாக கேட்டால் அல்லாஹ் நீட்டி தருவானா? தவணை என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, நாம் எப்பொழுது மௌத்தாகுவோம் என்று. எனவே அந்த இரவிலே என்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டித்தா என்பதாக கேட்டால் அல்லாஹ் நீட்டி தருவானா? இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் கூறுவார்கள், நாம் எல்லாம் ஆயத்தினுடைய வேத ஒழுக்கமான கருத்துக்களை பார்க்கின்றோம், உட்கருத்துக்கள் என்று நிறைய இருக்கிறது. ஒரு முறை நபிகள் அவர்களுக்கு வஹி வருகிறது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உதவிகளும் வெற்றியும் முஸ்லீம் அல்லாஹ்வின் பக்கம் இருந்து வரும் பொழுது கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாமின் பக்கம் வருவார்கள். உதவியும் வெற்றியும் வரும்போது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள் மக்கள். இதை கேட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நல்ல விஷயம் தானே இறங்கிட்டு, இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வருவாங்க, இது நல்ல விஷயம் தானே, அப்படி இருந்து எதுக்காண்டி அழுகிறீங்கன்னு சொல்லும்போது அலிசல்லாசம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதனுடைய மேலோட்டமான அர்த்தத்தை பார்க்கிறீர்கள், அவர்கள் உட்கருத்தை பார்க்கிறார்கள் என்று கூறிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்தினுடைய உட்கருத்து என்ன தெரியுமா? நபிசல்லாசம் அவர்கள் இன்னும் சிறு நாட்களிலே நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள், மௌத்தாகி விடுவார்கள் என்பதாக. மேலோட்டமாக பார்த்தால் அந்த அர்த்தம் தெரியாது, ஆனால் உட்கருத்தை பார்ப்பார்கள். அதே போன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் பல காரணத்தின் காரணமாக உயர்த்துகிறார், நீட்டி கொடுக்கிறார். முதலாவது காரணம் தான தர்மம். தான தர்மம் செய்வதனால் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் நீட்டி கொடுக்கிறார். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு செய்வது ஹிதுமத்துகள். பெற்றோர்கள் வயோதிகமாகிவிட்டார்கள், அவர்களின் நடத்தைகளில் முன்ன பின்ன அவர்களுடைய ஹிதுமத்துகளிலே சடைகள் இல்லாமல், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து வந்தால் அல்லாஹ் அதன் காரணமாகவும் ஆயுட்காலத்தை நீட்டிக் கொள்கிறார். மூன்றாவதாக, மற்றவர் இவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, இவருடைய ஆயுட்காலம் நீள வேண்டும் என்பதாக மற்றவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் இவருடைய ஆயுட்காலம் நீள வேண்டும். நான்காவதாக, இவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா. எனவே நான் அந்த இரவிலே ஆயுட்காலத்தை நீட்டித்தாயா என்பதாக கேட்டாலும் அல்லாஹ் அதை நீட்டி தருகிறான். எப்பேற்பட்ட துவாவாக இருந்தாலும் சரி, அந்த இரவிலே அல்லாஹ் கபூல் செய்கிறான். அடுத்தது லைலத்துல் குஃப்ரான். அந்த இரவுக்கு லைலத்துல் குஃப்ரான் என்று பெயர் கூறப்படும். பாவம் மன்னிக்கப்படும் அந்த இரவு. அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலே அந்த இரவிலே இறங்கி வருகின்றார். வந்து மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுவார், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபர் லஹு. யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களா? கேளுங்கள், நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்பதாக முதல் வானத்திலே இறங்கி வந்து கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் அல்லவா, லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு மக்ஃபிரத் கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருந்தாலும் அதைவிட சிறந்தது இந்த மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் நாளை மறுமையிலே வெற்றி அடைந்தவர்களாக மாறிவிடும். அடுத்ததாக அந்த இரவுக்கு லைலத்துல் ரிஸ்குடைய இரவு என்று கூறப்படும். அல்லாஹ் அடுத்ததாக முதல் வானத்திலே வந்து கூறுகின்றான், ஹல் மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸகு. யாராவது ரிஸ்கை கேட்பவர் உண்டா? கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்பதாக.
அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், ஹல் மின் முபதலன் ஃபஹுவ ஆஃபீஹி. யாராவது பலா முசீபத்துகளின் காரணமாக, நோயின் காரணமாக அவதிப்படுபவர்கள் உண்டா, கேளுங்கள், அவருக்கு நான் ஆஃபியத்தை தருகிறேன் என்பதாக. எனவே அந்த இரவுக்கு இன்னொரு பெயர் லைலத்துல் ஆஃபியா, ஆரோக்கியமான இரவு, ஆரோக்கியம் தரக்கூடிய இரவு என்பதாக கூறுவார்கள். இப்படி நிறைய பெயர்கள் இருக்கின்றது. அந்த பெயர்களுக்கு தகுந்தாற் போல அல்லாஹ் அனைத்தையும் அந்த இரவிலே கொடுக்க தயாராக இருக்கின்றார். இந்த இரவை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்துள்ளது. நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். சிலர்கள் கூறுகின்றார்கள், அந்த இரவிலே பிரத்யேகமாக அமல் செய்வது கூடாது, அந்த இரவிலே பிரத்யேகமாக அமல் செய்வது, தியானம் செய்வது கூடாது என்பதாக சில கூட்டத்தினர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளில் பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 ஹதீஸ்கள் ஷாபானை பற்றி அறிவிக்கின்றார்கள். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது முடித்தவுடன் சஜ்தாவிலே விழுந்து விடுகின்றார்கள். நீண்ட நேர சஜ்தா. எந்த அளவு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹத்தா தனன்து அன்னஹு கத் குபில. எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நான் எண்ணிவிட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹால் மாறிவிட்டதா, அவர்கள் மௌத்தாகி விட்டார்களா என்று நான் எண்ணும் அளவுக்கு அவர்கள் சஜ்தா செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய கட்டை விரலை நான் அசைத்தேன். உடனே அவர்கள் அசைத்தார்கள் விரலை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் தான் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்து எழுந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபகான தத்ரி ஐயு லைலத்தின் ஹாதிஹி. ஆயிஷாவே, இந்த இரவு எப்பேற்பட்ட இரவு, இந்த இரவு என்ன இரவு என்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள், லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இது ஷஅபானுடைய 15வது இரவு என்பதாக கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் அமல் செய்திருக்கின்றார்கள். அமல் செய்வதற்கு ஒரு ஹதீஸ் இருந்தால் போதும், அமல் செய்வதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருந்தால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் அமல் செய்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மற்றொரு ஹதீஸை கூறுகின்றார்கள். ஒரு முறை நான் படுத்துக் கொண்டிருந்தேன். விழித்து பார்த்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இல்லை. எங்கே தான் போகிறாங்க, நானும் போய் தொடர்ந்து போனேன். மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி போனேன். நெட்டாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்க அடங்கி மதீனாவுடைய கபர்ஸ்தான் ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. ஜன்னத்துல் பக்கீக்குள்ளே போனாங்க. நான் பார்த்தேன், அங்கே 2 துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து நான் வெஸ்டியில் போட்டி போர்வையை போட்டி நான் படுத்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செஞ்சுட்டு திரும்பி வந்தாங்க. வந்த பின்னாடி விசாரிச்சேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இரவு எப்பேற்பட்ட இரவு தெரியுமா, இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். முதல் வானத்திற்கு அல்லாஹ் வந்து, யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, கேளுங்கள், அவருக்கு நான் மன்னிப்பு தருகிறேன் என்று கூறுகின்றார். உயிர் உள்ளவர்களுக்கும் மருகமான மௌத்தானவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கின்றான். எனவே அனைவர்களுக்காகவும் நான் ஜியாரத் செய்துவிட்டு வந்தேன், அனைவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு அந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ். அதிலே கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், பனூ குரைப் என்ற ஒரு கூட்டத்தினர், அந்த கூட்டத்தினர்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள் அதனுடைய ரோமங்கள் அடர்த்தியாகவும் அதிகமாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இந்த பனூ குரைப் கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தார்கள். அந்த பாவத்தை அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறார். ஆடுகளுடைய ரோமத்தை அதிகத்தை சுட்டி காட்டியது எதற்காக என்றால், அதிகத்தை எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் இந்த இரவிலே பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். இந்த இரவிலே அந்த ஷாபானுடைய 15வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தும் செய்து வருகிறார்கள். இன்று ஒரு கூட்டத்தினர் ஜியாரத்தும் கூடாது. அந்த இரவிலே பிரத்யேகமாக ஜியாரத் செய்வதும் கூடாது, ஜியாரத்தே கூடாது என்பதாக சில கூட்டத்தினர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு சென்று கேட்டால் கூறுவார்கள், ஜியாரத்திலே அனாச்சாரங்கள் நடக்கிறது, ஜியாரத்திலே அனாச்சாரங்கள் நடக்கிறது என்று கூறுகிறார்கள். ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று திருமண வீடுகளிலே அனாச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக வேண்டி யாராவது திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்களா? இவர்கள் சரியான முறையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அனாச்சாரங்கள் இல்லாமல். அதே போன்றுதான் ஜியாரத்தில் அனாச்சாரம் நடக்கிறது என்பதற்காக வேண்டி
ஜியாரத்தே கூடாது என்பதாக கூறுவது சரியல்ல. நாம் சரியாக செய்துவிட்டு செல்ல வேண்டும். எனவே அந்த இரவிலே இபாதத்தும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மௌத்தானவர்களுக்காகவும் உயிருள்ளவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பும் தேடியிருக்கின்றார்கள். சவுதியிலே மிகப்பெரிய ஒரு அறிஞர் அல்பானி என்ற ஒரு மாபெரும் அறிஞர், ஹதீஸை பிரித்து பார்க்கக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ் ரொம்ப பலமானது, இந்த ஹதீஸ் ரொம்ப பலவீனமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரித்து பார்ப்பாங்க. அவர்கிட்ட வர ஹதீஸில் அதிகமாக பலவீனம் சொல்லி நம்பிடுவார் அவர். அப்படி ரொம்ப ஹதீஸை ரொம்ப இதாக பார்ப்பாங்க. அவர் ஷாபானுடைய பற்றி, ஷாபான் மாதத்தினுடைய அந்த பராத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் ஆராய்ந்து விட்டு அவர் கூறுகின்றார், ஷாபானிலே வரக்கூடிய பராத்துடைய ஹதீஸ்கள் அனைத்தும் சஹீஹான ஹதீஸ், அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் சஹீஹான ஹதீஸ் என்பதாக கூறுகின்றார்கள். அதே போன்று அந்த பராத்துடைய இரவு அன்றைக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாத் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தார். நாளை மறுமையிலே நாம் எல்லாம் ஷஃபாத்தை நோக்கி செல்வோம். அந்த ஷஃபாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இரவும் இந்த இரவு தான். நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் செல்வார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், ஷஃபாத் செய்யுங்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், நான் அல்லாஹ் ஒரு பழத்தை சாப்பிட்றதுலான்னு சொல்கிறான், ஆனால் அதை மீறியும் நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அல்லாட்ட. அதை நான் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேளு, நீங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்க அப்படின்னு. உடனே மக்கள்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. நூஹ் நபிகிட்ட போய் கேட்கும்போது நூஹ் நபி சொல்லுவாங்க, நான் 950 வருஷமாக பிரச்சாரம் செஞ்சேன் மக்களுக்கு, 950 வருஷம் நான் பிரச்சாரம் செஞ்சேன். ஆனால் அல்ப சொற்ப மக்கள் தான் இஸ்லாத்தில் வந்தாங்க. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. உடனே அல்லாட்ட நான் இப்படி துவா செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிடுயாங்க. உடனே மலையை போய் வச்சு அழிச்சிட்டாங்க. அப்படி நான் துவா கேட்டேன், எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிட்டான். ஆனால் அந்த துவா கேட்டதுக்காண்டி அந்த துவாவுக்கு நான் என்ன அல்லாட்ட பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நீங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போனால் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் சும்மா அடிச்சது நான் மௌத்தாயிட்டான், அதுக்கு நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போயிட்டு தெரியல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் மக்கள்கிட்ட என்ன சொன்னேன், அல்லாஹ் வணங்கணும்னு சொன்னேன். நான் மௌத்தானோடனே எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிலையை வச்சு. அதனால் நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, அந்த கவலையில் இருக்கேன். நபிசாஸ்லாம் அவங்கள்ட்ட போகன்றுவாங்க. எல்லாம் நபிசாஸ்லாம் வந்து நிற்கும் போது நபிசாஸ்லாம் அவர்கள் உடனே அல்லாஹ்விற்கு முன்பாக சஜ்தாவில் இருந்து பாவ மன்னிப்பு கேட்பார்கள், நமக்காக நீ ஷஃபாத் செய்வார்கள். அல்லாஹ் அந்த ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஷஃபாத் கிடைத்த இரவும் அந்த இரவு தான். எனவே அந்த இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வரக்கூடிய அந்த செவ்வாய்க்கு முதலுக்கும் மத்தியில் உள்ள அந்த இரவிலே அதிகமான அமல்களை செய்து அந்த இரவினுடைய முழு பாக்கியத்தையும் பெற்று அந்த இரவை முழுமையாக அடைந்து கொண்டு உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.